நீதிமன்றத்தில் கதறிய ஸ்ரீமதியின் தாய். வக்கீல் வைத்த முக்கிய கோரிக்கை. மாணவி ஸ்ரீமதி மரணம் தொடர்பான வழக்கிற்காக நீதிமன்றம் வந்த அவரது தாய் பள்ளி நிர்வாகத்தினரை கண்டதும் ஆவேசத்தில் கதறி எழுத நிகழ்வு பரிதாபத்தை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் பெரியநசலூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிக் பள்ளியில் விடுதியில் தங்கி +2 படித்து வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி பள்ளியில் மர்மமான முறையில் மாணவி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்ததில் பள்ளி வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. பள்ளியில் இருந்த பொருட்களும் சூறையாடப்பட்டது. ஸ்ரீமதி மரண வழக்கிலிருந்து பள்ளி ஆசிரியைகள் கீர்த்திகா, ஹரிப்பிரியா ஆகியோரை நீக்கம் செய்ததை எதிர்த்தும் வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை வழங்க கோரியும் ஸ்ரீமதியின் தாயார் செல்வி கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணைக்காக பள்ளி தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் ஆஜராக வந்திருந்தனர். அவர்களை கண்டதும் ஆவேசமடைந்த செல்வி, பெத்த வயிறு பத்தி எரியுதே, இப்படி என் மக செத்து போகவா அவளை கஷ்டப்பட்டு வளர்த்த, வயிற்றிலும் மார்பிலும் அடித்து கொண்டு கதறி எழுதது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. விசாரணை முடிந்த பிறகு நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய செல்வி தரப்பு வழக்கறிஞர் பாப்பா மோகன், ஸ்ரீமதி மரணத்தன்று காலை முதல் பள்ளி நிர்வாகத்தினர், காவல்துறையினர், மாணவியின் தாய் ஆகியோர் பேசிய தொலைபேசி உரையாடல்களையும் எஃப்ஐஆர் நகலையும் அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க கோரிக்கை வைத்துள்ளதாகவும், இந்த ஆவணங்களை தங்களுக்கு வழங்கினால் வழக்கிற்கு உதவியாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். உடற்கூறாய்வு செய்கிற போது கோகுல்ராஜ் வழக்கை போல ஒரு 3வது சிறப்பு மருத்துவர் ஒருவரை போட வேண்டும் என்று சொல்லி மூத்த வழக்கறிஞர் சங்கர் சுப்பவர் சென்னையிலே வாதாடிய போது கூட நீதிபதி மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவதான செய்யப்பட்ட உடற்கூறாய்விலேயே தவறு இருந்தது என்பதை அவர்களே பார்த்தார்கள். பல உடல் ஏற்பட்ட காயங்கள், எலும்பு முறிவுகள் குறிப்பிடப்படவே இல்லை. ஆகவே நீதிமன்றமே 2வது முறையாக ஒரு குழுவாக மருத்துவர்களை போட்டு கூறாய்வு செய்யப்பட்டது. அப்போது கூட தொடர்ந்து போராடியும் நாம் கேட்டிருக்கிற 3வது மருத்துவர் அது நியமிக்கப்படவில்லை. ஆகவே அந்த மருத்துவருடைய அறிக்கையை வைத்துக் கொண்டும் காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டும் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற ரவிக்குமார் அவரை சார்ந்திருக்கக்கூடிய 4 பேரும் பிணை கேட்டு போராடிய போது உயர்நீதிமன்றத்திலே மாண்புமிகு இளந்திரன் அவருடைய நீதிமன்றத்தில் இந்த ஸ்டேட்டஸ் போலீஸ் போட்டிருக்கிற சிபிசிஐடி போட்டிருக்கிற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வாங்கிக் கொண்டு இது ஒரு தற்கொலை என்று சொல்லி முன்கூட்டியே அவர்கள் அறிவித்தார்கள். ஸ்ரீமதி மரணத்தன்று பள்ளி நிர்வாகத்தினர் பேசிய தொலைபேசி உரையாடல்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.